கதிர் கதிருக்கு 32 முடிஞ்சு 33 வயசு. இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கால் பண்ணுறாங்க. அவன் ஃபோன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவனுக்கு எடுக்க தோணலை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அவன் மனசு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மொபைல் எடுத்து பார்க்குறான், வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருக்காங்க, காலேஜ் குரூப்பில், ஸ்கூல் குரூப்பில். டே மச்சான், நெக்ஸ்ட் இயருக்குள்ளே கல்யாணம் ஆயிருண்டா, ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணியிருக்காங்க. நான் அவன் மனசுக்குள்ளே ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவனே அமைதியாக இருந்தாலும் இருக்கிறீங்களா எப்போ கல்யாணம், ஜாதகம் செட் ஆயிடுச்சா அப்படின்னெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு வெளியில் சிரித்து பேசணும், உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. தனிமையும் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, ஊருக்கு போனால், வில்லேஜுக்கு போனால் எல்லா அக்கம் பக்கத்துலாம் வந்து நார்மலாக பார்த்தா கூட அவனுக்குள்ளே வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு வலி, வேதனை. ஏன்னா அவன் ஏஜை விட சின்ன ஏஜ் பசங்களாம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்ட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னும் ஆகலி, என்ன காரணம்னு போட்டு மண்டை குழப்பிக்கிறான். ஆக்சுவலி அவன் 90s கிட்ஸ் தான். காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு ஒரு லவ் இருந்துச்சு. அந்த பொண்ணு அவனும் சின்சியராக லவ் பண்ணாங்க. ஆனால் காலேஜ் முடிஞ்ச பிறகு கதிருக்கு ப்ரைவேட் பேங்க்கில் தான் வேலை கிடச்சிது. அவன் காலேஜில் வேலை கிடைக்கல. காலேஜ் முடித்த பிறகு மறுபடியும் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணால் ப்ரைவேட் பேங்க்கில் உனக்கு வேலை கிடச்சிது. அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிடுச்சு. என்ன காரணம்னு கதிர் கேட்டதுக்கு, நீ பேங்க்கில் தான் உனக்கு வேலை கிடச்சிருக்கு, அது ப்ரைவேட் பேங்க் தான், உனக்கு சேலரி கம்மியாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு 2 அக்கா இருக்காங்க. ஸோ 2 அக்காவுக்கு கல்யாணம் பண்ண பிறகு தான் நம்ம கல்யாணம் நீ ஏற்கனவே காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்க. ஸோ ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிடுச்சு. அவனுக்கு ரொம்ப வலியும் வேதனையும் கதிருக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அவன் அந்த பொண்ணு பழி வாங்கும்னு நினைக்கல. ஏன்னா மோஸ்ட்லி 90s கிட்ஸ்க்கெலாம் பழி வாங்க தோணாது, எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த பையன் கதிர், ஓகே நம்ம இப்போ தானே வயசு, அப்போ அவனுக்கு வயசு வந்து கம்மி தான், சரி இன்னும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையில் ரொம்ப சின்சியராக இருந்தான். அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தான். 30க்கு மேலே அவனுக்கு ஒரு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயம் வந்துருச்சு, இனிமேல் கல்யாணம் நமக்கு ஆகுமா. ஏன்னா ஜாதகம் செட் ஆச்சு. செட் ஆனோடனே கதிர் பார்க்க நல்லா தான் இருப்பான். ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு வயசு 30 ஆயிடுச்சு, வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பையனை பார்க்காமையே. ஸோ அப்போ தான் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் பயம் வருது, ஐயோ நம்மளையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஜாதகம் செட் ஆகுது, அதுவும் வசதி கம்மியாக இருக்குது, ரிஜெக்ட் ஆகுது. இன்னொரு ஜாதகம் செட் ஆகுது, நேரில் வந்து கோயிலில் சந்திக்கலாம் பொண்ணு மாப்பிள்ளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வேண்டாம், கோயிலில் பொண்ணு மாப்பிள்ளையும். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, மாடர்னாக இருக்குது. கதிரும் வந்து கட்டம் போட்ட சட்டை, ப்ரௌன் கலர் பேண்ட்டு, ஒரு நீட்டாக ஃபார்முலா போயிருக்கிறாப்புல. அந்த பொண்ணு பார்த்தோன்னே பேசியிருக்குது கதிர்கிட்ட. கதிருக்கு வந்து இந்த நைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறது அந்த மாதிரி பேச தெரியாது. சின்சியராக நார்மலாக பேசிக்கிறாப்புல. அந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு, நீங்கள் பேசுகிறதுலாம் அந்த காலத்து பையனாட்டம் இருக்குது, எனக்கு உங்களை பார்த்தா எதுவும் தோணலின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுது. ஸோ கதிருக்கு அப்போவே ஒரு பயம் வந்துடுது, நீ என்னடா நேரில் பார்த்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ கண்ணாடி பார்க்குறான். அவனுக்கு அதுலேருந்து பொண்ணு பார்க்க போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அப்புறம் சரி ஓகே சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிறந்தநாள் வீட்டிலேருந்து திங்கிங் மாறிட்டு இருக்கும், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் சினிமாவுக்கு போன இடத்துல எல்லோரும் ஜோடியாக வராங்க. அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வலியாக இருக்குது, நாம் எப்போ இந்த மாதிரி வர்றது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு உள்ளுக்குள்ளே நிறைய கேள்விகள் அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில்.